வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுவையில் காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுவை அரசு அறிவிப்பு. சீனாவின் தலைநகரமான பீஜிங்கில் அண்மையில் பெய்த மழையில் புழுக்களும் சேர்ந்து விழுந்ததாக சமூக வலைதளங்களில் வைரல். இனி விரிவான செய்திகள். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முழுமையான கணினி முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், அகலம் தாண்டுதல் உள்ளிட்ட தேர்வுகள் கண்காணிக்கப்பட்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள 279 காவலர் பணியிடங்களுக்கு வருகின்ற 39ஆம் தேதி வரை ஆட்கள் தேர்வு நடைபெறுகிறது. 279 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. இதில் காவலர் பணிக்காக 14,173 பேரும், ஓட்டுநர் பணிக்காக 877 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் இன்று தொடங்கியது. வருகின்ற 31ஆம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இவர்களுக்கு உடல் எடை, உயரம், மார்பக அளவு எடுக்கப்படும். அதற்கு முழுமையான கணினி முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், அகலம் தாண்டுதல் உள்ளிட்ட தேர்வுகள் கண்காணிக்கப்பட்டு தேர்வு நடைபெறுகிறது. 2 நாட்களுக்கு 500 பேரும், அதன் பிறகு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கும் உடல் தகுதி தேர்வு நடக்கிறது. இதை ஏடிஜிபி ஆனந்த் மோகன், ஐஜி சந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பெண் காவலர்களுக்கான தேர்வு வருகிற 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடக்கிறது. 31ஆம் தேதி ஓட்டுநருக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு மூலம் காவலராக 253 பேரும், ஓட்டுநராக 26 பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுவையில் தொடங்கிய காவலர் தேர்வை உள்துறை அமைச்சர் நமசிவாயம் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் தேர்வுக்கான ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமசிவாயம் நிருபர்களிடம் கூறியதாவது: நேர்மையான முறையில் தேர்வு நடைபெறும். எந்த ஒரு குறுக்கு வழியையும் யாரும் பின்பற்ற வேண்டாம். இடத்தரகர்களை நம்ப வேண்டாம். தகுதியுடைய இளைஞர்களை தேர்வு செய்யப்படுவார்கள். அடுத்த கட்டமாக 200 கடலோர காவல்படை வீரர்களுக்கும், ஊர்காவல் படை வீரர்களுக்கும், காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர்களுக்கும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இவ்வாறு அவர் தெரிவித்தார். முடிச்சுடா. வெரி குட். உட்காரு உட்காரு. 476 பாரதி, 486 சிவபிரகாஷ். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 14,691 மாணவர்களும் எழுதுகின்றனர். புதுவையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி அடுத்த மாதம் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளது. புதுவையில் 12ஆம் வகுப்பு தேர்வை 12,332 மாணவர்களும், காரைக்காலில் 2,359 மாணவர்களும் எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புதுவையில் 33, காரைக்காலில் 10 என மொத்தம் 43 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு மையத்திற்கு வரும் மாணவர்கள் மொபைல் போன் உள்ளிட்ட எந்த தகவல் தொடர்பு சாதனங்களையும் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட் இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்களின் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மாணவர்கள் காலையிலேயே கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தேர்வு எழுத வந்தனர். முதல் நாள் தமிழ் தேர்வை மாணவர்கள் ஆர்வமுடன் எழுதி வருகின்றனர். பாதுகாப்பிற்காக பள்ளி கல்வித்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்துள்ளது.
கோடை வெப்பத்தை தவிர்க்கும் வகையில் கோட்டக்குப்பம் பகுதியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இதிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக கோட்டக்குப்பம் பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி கவுன்சிலர் சைதானி முகமது ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. இளைஞர் அணி தலைவர் சாருதீன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் ரியாஸ், சாகுல், ஆஷிக், பிரதாப், வெங்கடேசன், சுகன், சதீஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக விஜய் மக்கள் இயக்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். மேலும் விழுப்புரம் மாவட்டம் பொறுப்பாளர் பரணி பாலாஜி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட தலைவர் குஷி மோகன், புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 200வது ஆண்டு கந்தூரி விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலிவுல்லா தர்காவில் 200வது ஆண்டு கந்தூரி விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலிவுல்லா தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 200வது கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10வது நாள் முக்கிய விழாவான நேற்று இரவு சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. பள்ளி வாசலில் இருந்து இரவு 11 மணிக்கு சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டு காரைக்காலின் முக்கிய வீதிகளின் வழியாக விடிய விடிய சென்று அதிகாலை மீண்டும் பள்ளிவாசலை சென்றடைந்தது. விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்களுடன் இந்து, கிறித்துவ மக்களும் கலந்து கொண்டனர். இன்று அதிகாலை சந்தன பூசும் வைபவம் நடைபெற்றது. வருகிற 14ஆம் தேதி கொடியிறக்கம் நடைபெற உள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு we ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses admission going on. Professors Achieve Academy, right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் நம் கையில். Number 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஆவண குறும்படமான தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆஸ்கர் விருது வென்றது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் நகரில் ஆஸ்கர் விருது விழா நடக்கும் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றது. யானைகளை பராமரிக்கும் நீலகிரி மாவட்டம் முதுமலை தம்பதி குறித்து ஆவண குறும்படமான தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படம் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. தாயை பிரிந்து தவிக்கும் 2 குட்டி யானைகளை பராமரிக்கும் நீலகிரியின் முதுமலைச் சேர்ந்த பொம்மன் பொம்மி தம்பதி குறித்து ஆவண குறும்படமான தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தை இயக்கிய கார்த்திகே குன்செல்வஸ் மற்றும் தயாரிப்பாளர் குனட் மென்கோ ஆஸ்கர் விருதை வென்றார். ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RR திரைப்படத்தின் நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது. முதல் ஆஸ்கர் விருதாக சிறந்த அனிமேஷன் திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது. சிறந்த திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை ஆல் குயிண்ட் எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் திரைப்படத்திற்காக எழுத்தாளர் டேனியல் கிவான் மற்றும் டேனியல் கினட் வென்றனர். சிறந்த பாடல் பிரிவில் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RR திரைப்படத்தின் நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது. கீரவாணி இசையில் சந்திரபோஸ் வரிகளில் உருவான நாட்டு பாடல் ஏற்கனவே கோல்டன் குளோப் விருதை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு AR ரகுமான் இசையில் உருவான ஜெய் ஹோ சிறந்த பாடலுக்கான ஆஸ்கரை வென்றது மேலும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் தலைநகரமான பீஜிங்கில் அண்மையில் பெய்த மழையில் புழுக்களும் சேர்ந்து விழுந்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வைரலாகி வருகிறது. சீனாவின் தலைநகரமான பீஜிங்கில் அண்மையில் பெய்த மழையில் புழுக்களும் சேர்ந்து விழுந்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வைரலானது. அந்த வீடியோவில் புழுக்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள குடைகளை பிடித்துக்கொண்டு பொதுமக்கள் செல்கின்றனர். மேலும் சாலையோரம் நிற்க வைக்கப்பட்டுள்ள கார்கள், வாகனங்களில் தண்ணீருடன் புழுக்களும் மிதக்கின்றன.
இந்த வினோத புழுக்கள் மழை குறித்து சீன அரசாங்கம் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. எனவே பொதுமக்கள் குழப்பத்தில் உள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து பலரும் தங்களது கருத்துக்களை வேடிக்கையாக பதிவிட்டு வருகின்றனர். இதற்கிடையே சீன பத்திரிகையாளர் ஒருவர் இந்த வீடியோ போலியானது, எனில் பீஜிங்கில் தற்பொழுது மழை பெய்ததாக பதிவாகவில்லை எனவும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுவையில் காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுவை அரசு அறிவிப்பு. சீனாவின் தலைநகரமான பீஜிங்கில் அண்மையில் பெய்த மழையில் புழுக்களும் சேர்ந்து விழுந்ததாக சமூக வலைதளங்களில் வைரல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.